ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், வணக்கம். ஐயா சனி வகர பயிற்சி. ஸோ, அதுல வந்து நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு ராசி. உங்களுக்கு மிகவும் பிடித்த ராசி. ஸோ மகர ராசி. இந்த மகர ராசிக்கு சனி வகரம் எப்படி இருக்கு? அத பத்தி சொல்லுங்கய்யா. மகரத்தின் நாயகனே சனிதான். கண்டிப்பா. அவர் தைரியஸ்தானத்துல இருக்கார். 3ஆம் இடம் என்பது வீரியம், தைரியம், முயற்சி. மாற்றம், தகவல் தொடர்பு, ம். ஆவணம் இத்தனை விஷயத்த வச்சிருக்கு. அப்ப அது அவருடைய நட்சத்திரம் இருக்கிற இடம் என்பதாலும், அறிவை மாற்றி செயல்படுத்தி, ஏதோ ஒரு புதிய பாதையில பயணிக்க வச்சு, முன்னேற்ற வைப்பது தான் சனியினுடைய வேலை. இப்ப யாருக்கெல்லாம் மகரத்துக்கு சனி, புதன் திசாபுத்தி நடக்குதோ, கண்டிப்பா பார்த்துக்கோங்க மாற்றம் பண்ணிட்டே இருப்பாங்க. ம். ஊர் விட்டு ஊர் மாறுறது, இடம் விட்டு இடம் மாறுறது, வீட விற்கிறது, மறுபடியும் ஒரு புதிய இடத்துக்கு போய் பயணிக்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட்டு, கலைத்திறமைகள் இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த 2½ வருஷ காலத்துல சனி பண்ணிட்டே இருப்பார். ம். சனி திசாபுத்தி நடக்கிறவங்க. அதனால சனியை பொறுத்த வரைக்கும் தைரியத்தை கொடுப்பார், நிதானத்தை கொடுப்பார். உங்களுக்கு கரெக்டான அணுகுமுறையை வடிவமைச்சு கொடுத்துருவார். அதில் நல்ல ஒரு பலன் அவங்களுக்கு இருக்கு. திருமண குறைபாடு உள்ளவர்களுக்கு தீர்த்து வைப்பார். அதே நேரத்தில் பூர்வீக சம்பந்தப்பட்ட ஆதாயத்தை கொடுப்பார். தெய்வ அனுகிரகத்தை கொடுப்பார். தெய்வ திருக்கோயில்கள் வழிபாடுகளை செய்ய வைப்பார். இத்தனை விஷயங்களும் பண்ணுறார். சனியை பொறுத்த வரைக்கும் மகரத்துக்கு கெடுதலே இல்லை. சிறப்புங்கய்யா. ஆக மொத்தம் நிம்மதி கிடைக்குமா? அப்படின்னு அவங்க 3, 7, 11 இதில் தான் சனியினுடைய நட்சத்திரம். 3 என்பது அறிவு, 7 என்பது பொதுஜன தொடர்பு, 11 என்பது வெற்றி. இந்த 3மே இருக்கு. ஏன் கவலைப்படணும்? கண்டிப்பா. கடந்த ஒரு 6 மாசம் எடுத்துட்டோம்னா, நண்பர்கள்னால கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு. என் நண்பர்கள் தான் முதுகெலும்பா இருந்தாங்க. பட் இப்ப இந்த காலகட்டத்தில நண்பர்கள்னால கொஞ்சம் நான் நெறைய அவதிப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இத எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, சனிக்கும் புதனுக்குமே கொஞ்சம் பிரச்சனை. புதன் தான் நண்பன். புதன் தான் மகரத்துக்கு 6ஆம் அதிபதி, எதிரி. அப்ப பாருங்க, அந்த மாதிரி யாருக்கெல்லாம் அவங்கவங்க ஜாதகத்துல புதன் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கோ, இப்ப புதன் சாரத்துல தான் சனி போறாரு. அதனால நட்பு ரீதியான பிற குழப்பங்கள் வருவது சகஜம். அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய ஒரு வெக்ஸ் ஆகிறத காட்டிக்காதீங்கிறேன். அதை காட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களை கட் பண்ண பார்க்குறாங்க. இப்போ நல்லதே சொன்னால் கூட பிடிக்காதுல்ல. நாம் இடித்துரைப்பான் நண்பன்னு சொல்லுவோம். ஒரு தவறு கண்டுபிடிச்சி அதை திருச்சிக்கப்பா அப்படின்னு சொல்கிறது நண்பன் தான். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை விரும்பலைன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்கள் பேசாமல் இருந்துக்கோங்க, கொஞ்சம் விட்டு பிடிங்க, பிடிச்சிங்கன்னா சரியாயிரும். பொதுவாக இந்த புதன் கெட்டு போயிருக்கிறவங்களுக்கு தான் நட்பு பாதிக்கும். அது அவங்க ஜாதகப்படி பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நட்புனாலேயே ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அக்டோபரில் வருது. சனி சுயசாரத்துக்கு வரும்போது தன்னுடைய யாரெல்லாம் ஒரு ஐடியாவை வாங்கி செயல்பட்டு இருந்தோமோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தருக்கு ஒருத்தர் வழிகாட்டுதல் செயல்பட்டு இருந்தோமோ, அவங்க மூலமாகவே நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அந்த ஒரு காலகட்டம் நல்லா இருக்கும். சிறப்புங்க. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க தான் பிரச்சனை. அதாவது அம்மா, அப்பா, தங்கை, அக்கா, அண்ணன் இவங்க எல்லாம் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே போனாலும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. மகர ராசினியர்கள் ஒவ்வொரு நாள் ஏதோ நரகத்துக்கு போயிட்டு வர மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய குடும்பத்தார்கிட்ட இருக்கிற உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குமா? அது இப்போ மகரத்துக்கு ஆகாத ஸ்தானம்னு எடுத்துக்கோங்க. மேஷம், சிம்மம், தனுசு 4, 8, 12. கேது, சுக்கிரன், சூரியன். சூரியனை கூட விட்டுடலாம். சூரியன் என்றைக்குமே அட்டமாதிபதி. கேது, சுக்கிரன் இருக்கு இல்லையா? இது என்ன சொல்கிறோம்? ஒன்று கணவன் மனைவி ரீதியாக வரக்கூடிய குழப்பங்கள், உறவினர்களில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று புறம் பேசுறது, வதந்தி பரப்புறது, கோல் சொல்கிறது. அதாவது நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு அங்கே போய் ஏதாவது ஒரு ஏதாவது பற்ற வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணுறது. இதெல்லாம் கேது சுக்கிரனுடைய வேலைகள். இப்போ பாருங்க, மகரத்துக்கு கேதுவும் சுக்கிரனுமே மெர்ஜாயி இப்போ தான் விலகி இருக்கார் சுக்கிரன். இந்த மாதிரி கேது சுக்கிரன் மிகப்பெரிய ஆவணி மாதம் பாருங்க, சூரியனை சிம்மத்துக்கே வந்துடுவார், 8ல் இருப்பார்.
இப்போ இதெல்லாம் கேது அங்கே இருப்பாரா, இதெல்லாம் கொஞ்சம் நெருக்கடி. ம், ம். அதனால் கொஞ்சம் உறவுகள் வகையில் இது வந்து என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு உண்டான திசா புத்திகள் ரீதியாக கேதுவோ சுக்கிரனோ சூரியனோ நடக்கிறவங்க பட்டும் படாமல் போய்க்கோங்க. ம். இதுக்கு அதையும் மீறி நம்ம வந்து அதுக்கு ஒரு ரெமெடி தேடணும் அப்படின்னா, நீங்கள் சனி பகவானை தான் கும்பிடணும். சனியும் புதனுமே உறவுகளை புதுப்பிப்பவர்கள். ம். அப்போ பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கருப்பராயி முனீஸ்வரர் ஆஞ்சநேயர் ஈவன் சனீஸ்வரர் ம். இவங்களையெல்லாம் வழிபட்டால் போதும். இப்ப மகர ராசிக்கு சொன்னீங்க சனி சூரியன் அட்டமாதிபதி. அதனாலதான் சில தந்தைகளுக்கு உறவுகள் கரெக்டா நிக்கிறது இல்ல. ஆமாம் ஆமாம், உத்திராட நட்சத்திரம் மகரத்திலே வச்சிருக்கு. இருக்கு. அதனால் அங்கே அப்பா பேசினாலே இங்கே மைண்டில் டென்ஷன் ஏறிடும். அப்போ அதுக்கு ஏதாவது ரெமெடி ஏதாவது இருக்குங்களா? இயல்பாக பகையாகிறது. ம். ரெமெடி என்னன்னா எட்டி போகிறது தான் ரெமெடி. என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு சில ஜாதகங்களில் அந்த சூரியன் வந்து 8ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமான 7ஆம் பாவத்தில் இருப்பார். ம். ஆடி மாதம் பிறந்திருப்பார். அவங்களுக்கு நல்லா இருப்பார். இதெல்லாம் விதிவிலக்குகள் உண்டு. என்னதான் அட்டமாதிபதினாலும் அத்தனை பேருக்கும் பிறந்த ஜாதகத்தில் சூரியன் வந்து யாருக்கெல்லாம் 8 கெடுக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காரோ, ம். 8 கெடுக்கிறது எது 7, 7ல் உட்கார்ந்துருந்தாருன்னு வைங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஓ, சிறப்புங்க ஐயா. இந்த காலகட்டத்துல இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியின் வக்ரத்தினால இவங்க சுய தொழில் பண்ணலாமா? அதாவது ஒன்லி பொதுஜன தொடர்பு, ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது, ஏஜென்சி, டிஸ்ட்ரிபியூட்ரு, அதாவது நம்பர் 1 இல்லாமல் நம்பர் 2 ஒரு ஒரு நம்பர் 1 வந்து முதலாளி வேற, நாம் அவருக்கு சர்வீஸ் பண்ணுறோம். ம். அந்த பேசிஸில் தொழில் அமைச்சு செஞ்சீங்கன்னா நல்லது. ம். ஏன்னா 3ஆம் இடம் என்பது 4ஆம் இடம் என்ற உற்பத்திக்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழிலதிபர் தன்மைக்கும் கொஞ்சம் மைனஸ் தான். அதனால் நீங்கள் வந்து ஒரு மீடியேட்டராகவே இருந்து போனால் நல்லாயிருக்கும். ம். கான்ட்ராக்டுக்கு நல்லாயிருக்கும். ஐடி லைனே இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி செய்தி விளம்பரத்துறை, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, இது மாதிரி ஆவணங்கள் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஓ, ஆவணங்கள்ல 3ஆம் இடம் என்பது ஆவணம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு செல்ஃபோன் ரிப்பேர் பண்ணுறோம், ம். அது 3ஆம் இடம் தான். ம். சிறப்பு. 3ஆம் இடம் என்பது எல்லாமே கருவிகள் கூட வச்சு கையாளலாம். இப்ப 3ஆம் இடம் சொன்னீங்க. இப்ப டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ல கிடைக்குமா? ஆமாம், 3ஆம் இடம் வந்து மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் கிடைக்கும். புதுசாக அக்ரிமெண்ட் போடுறது நடக்கும், இந்த டாக்குமெண்ட்ல பிரச்சனைகள் சால்வ் ஆகும். சால்வ் ஆகும். ஓ, அரசு சார்ந்த விஷயங்களுக்கும் பிரச்சனை இல்ல. எல்லாம் இப்போ ஒரு பட்டா வாங்குறதுக்கு லேட் ஆகுது, எனக்கு வந்து பட்டாவில் குற்றம் கண்டுபிடிச்சிட்டாங்க, வில்லங்கம், ம். அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும். சிறப்புங்க. இப்போ உங்க மகர ராசி நேயர்களுக்கு இந்த இந்த 138 நாட்கள்ல எந்த விஷயத்துல இவங்க கவனமா இருக்குன்னு சொல்லுங்க. மகரத்துக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கேதுவும் சுக்கிரனும் தான் திசை நடத்துகிறவங்களுக்கு தான் இப்போ போதாத காலம். ம். மற்றவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு. இப்போ உங்களுக்கு சனி புதன் நடந்தாலும் பரவாயில்ல, சூரியன் சந்திரன் செவ்வாய் நடந்தாலும் பரவாயில்ல, ராகு குரு நடந்தாலும் பரவாயில்ல, ம். எல்லாத்துக்குமே இது நல்ல டைம். ஏன்னா குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. குரு வந்து சனிசாரம் வாங்கியிருக்கு. ஆமா. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள். கேது சுக்கிர திசை நடக்கிறவங்க ம். ஆடம்பரத்துக்கு போகாதீங்க, கவர்ச்சிக்கு மயங்காதீங்க, பெரிய பட்ஜெட் போடாதீங்க. அதே நேரத்தில் உழைப்பை மட்டும் நம்புங்க. எடுத்த உடனே முதலாளித்துவத்துக்கு போகாதீங்க. அதுதான் என்னுடைய அட்வைஸ். சிறப்புங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாங்க. நன்றிங்க.